ராதே கிருஷ்ணா, வணக்கம். நான் உங்கள் சுகியம்மா பேசுகிறேன். இன்றைக்கி எந்த அம்மனை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னாக்கா, சீத்தலா தேவி அப்படிங்கிற அம்மனை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த அம்மனை கும்பிட்டோம்னாக்கா 64 வகையான உஷ்ணம் மற்றும் குளிர்ச்சியால் வரக்கூடிய சகல விதமான நோய்களையும் தீர்ந்துருமா. சீத்தலா தேவி காத்தியாயினியோட மறுவடிவமாம். காத்தியாயினி அப்படின்னாக்கா சகல சக்திக்கும் அதிபதியானவள் அப்படின்னு பேராம். தன்னுடைய குளிர்ந்த பார்வையினாலேயே மக்களுக்கு வர எல்லா நோய்களையும் தீர்த்துருவாங்களாம். சரி, இந்த அம்மன் எப்படி வந்தாங்க அப்படின்னு பார்க்கலாமா. பராசுரன் அப்படின்னு ஒரு அரக்கன் இருந்தானா. அவன் ஒரு சமயம் குழந்தைங்கள் மேலே விஷக்கிருமிகளை பரவ விட்டு அதன் மூலம் குழந்தைங்களுக்கு அம்மை, வைசூரி, காலரா, அப்புறம் ரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள்லாம் பரப்பினானான். தாயான சீத்தலா தேவி அதை பார்த்துட்டு தன்னுடைய கருணையான பார்வையால் எல்லா வியாதியும் போக்கி உலகத்தை காப்பாற்றினாங்களாம். இந்த தேவி எப்படி இருப்பாங்க அப்படின்னாக்கா, கன்னிகா ஸ்வரூபிணியாக இருப்பாங்க. தன்னுடைய தலையில் முரத்த மகுடமாக அணிந்து ஒரு கையில் அமிர்தத்தை கொண்டவங்களாகவும் வேப்பிலையை கொண்டவங்களாகவும் விளங்குவாங்க. சரி, நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் வழங்கும் இந்த அம்பிகையோட கோயில் தமிழகத்தில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னாக்கா, புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் இருக்குது, தஞ்சை பூந்தோட்டத்தில் இருக்குது, செதலப்பதி, திருவிடை மருதூர், சென்னையை அடுத்த திருமழிசையிலையும் இருக்குது. சென்னை மடிப்பாக்கத்துலேயும் இந்த அம்மனுக்கு கோவில் இருக்குது. நம்மளுக்கும் வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த இடத்துல எல்லாம் போய் சீத்தலா தேவியை பார்த்து நம்மளுக்கு எந்த விதமான நோய் நொடியும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டிக்கலாமா. ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.